வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பர்ஸை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பர்ஸில் வந்து நம்ம சோல்ஜர் போர்டு போயிட்டோம் இல்லை போகாமலையும் நம்ம என்னெல்லாம் ஸ்பர்ஸில் வந்து நம்மளோட தப்பான டீட்டெயில்ஸை வந்து சரி பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்பர்ஸ் மைக்ரேட்டட் பென்ஷனர்ஸு ஸ்பர்ஸில் என்னெல்லாம் பண்ணலாம். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வந்து பார்ட் அவுட் பண்ணியிருக்கீங்க, ஸ்பௌஸோ இல்லை டிபெண்டட் நேமோ டேட்டா பொறுத்த வந்து தப்பாக இருக்குது, பார்ட் அவுட்டில் வந்து கரெக்டாக இருக்குது. ஆனால் ஸ்பர்ஸ் பிபிஓலையும் இல்லை ஸ்பர்ஸ் வெப்சைட்லேயும் உங்களுக்கு வந்து தப்பாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பர்சனல் சர்வீஸ் ரெக்கார்டில் உங்களுக்கு தப்பாக இருக்குன்ற பட்சத்தில் உங்களோட 958லையோ இல்லை உங்களோட பென்ஷன் டாக்குமெண்ட்டில் வந்து கரெக்டாக இருக்குது, ஆனால் ஸ்பர்ஸில் மட்டும்தான் தப்பாக இருக்குனாக்கா நீங்கள் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது ரெக்கார்டில் வந்து ரிப்ளை வந்த லெட்ரு பர்சனல் சர்வீஸ் ரெக்கார்டில் என்ன இருக்கோ அதே மாதிரி ஸ்பர்ஸில் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ரெக்வெஸ்ட் லெட்டர் கொடுத்ததுக்காக அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிப்ளை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்ட் அவுட் கரெக்டாக இருக்குனாக்கா ஸ்பௌஸுதோ டிபெண்டடோ நேமு டேட்டா பற்றி வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஸ்பர்ஸ் வெப்சைட்டில் நீங்கள் வந்து சோல்ஜர் போர்டு போகாமலே. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸு ஏதாவது தப்பாக இருக்குது, இல்லை ஐஎஃப்எஸ்சி கோடு தப்பாக இருக்குது, இல்லை பேங்க் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க, அதாவது முன்னாடி வந்து வேறு டிஸ்ட்ரிக்டில் இருந்திருப்பீங்க இல்லை வேறு பிரான்ச்சில் இருந்திருப்பீங்க, இப்போ வீட்டு பக்கத்துலேயே உங்களுக்கு புதுசாக பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, அந்த பேங்க்கில் வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதோட ஐஎஃப்எஸ்சி கோடோ இல்லை பிரான்ச் நேமோ வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் பேங்க் டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்களே இண்டிவிஜுவலாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் வந்து ரெக்கார்டுக்கோ இல்லை ஸ்பர்ஸுக்கோ வந்து ஃபிசிக்கலாக டாக்குமெண்ட் அனுப்பணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் ஆன்லைன்லேயே ரெக்வெஸ்ட் கொடுத்து உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் வந்து சோல்ஜர் போர்டு போக தேவையில்லை, இல்லை டாக்குமெண்ட் வந்து ஃபிசிக்கலாக அனுப்ப வேண்டிய அவசியம் இருக்காது. மூணாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பென்ஷனுக்கான டேக்ஸ் டிடக்ஷன் வந்து எவ்வளோ கட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதோட டேக்ஸ் லேபில் நீங்கள் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு கட் ஆகிற டேக்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபார்ம் 6 வச்சு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். நாலாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி டீட்டெயில்ஸு அதே போல் மெம்பர்ஸ் யாராவது ஆட் பண்ணணும் இல்லை ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஆட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அவங்களுக்கு ஏதாவது டேட்டா தப்பாக இருக்குன்ற பட்சத்தில் எடிட் ஆப்ஷனில் போய்ட்டும் அவங்களோட டேட்டா என்ன தப்பாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ஸ்பர்ஸ் வெப்சைட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேஞ்ச் பண்ணும்போதும் சரி ஆட் பண்ணும்போதும் சரி அவங்களுக்கான டாக்குமெண்ட் என்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் கேட்குதோ ஸோ அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வந்து அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் பர்சனல் டீட்டெயில்ஸில் ஏதாவது சேஞ்ச் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பென்ஷனருக்கு 15 வருஷம் சர்வீஸை வந்து 5 வருஷம் வந்து தவறுதலாக வந்ததுனால அவங்களுக்கு வந்து ஓஆர்ஓபி கிடைக்கல. ஸோ அதோட டீட்டெயிலான வீடியோ வந்து நம்ம போடலாம். அவங்க வந்து எந்தெந்த ப்ராசஸில் அந்த பிபிஓவில் இருக்க தப்பான டீட்டெயிலை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி டேட்டாலாம் தப்பாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போ ரேங்க் வந்து தப்பாக இருக்குது இல்லை உங்களோட ரெக்கார்டு வந்து தப்பாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸில் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா மை டாக்குமெண்ட்டில் போயிட்டு நீங்கள் பென்ஷன் ஸ்லிப்பு பிபிஓ ஃபார்ம் 6 இந்த மாதிரி ஒரு சில டாக்குமெண்ட் எல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பென்ஷன் ஸ்லிப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதமும் உங்களுக்கு பென்ஷன் மெசேஜ் வந்த பிறகு இல்லை பென்ஷன் கிரெடிட் ஆன பிறகு உங்களுக்கு பென்ஷன் ஸ்லிப்பு வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ பேசிக் பென்ஷனு அந்த பேசிக் பென்ஷனுக்கான எவ்வளோ டிஏ வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் இருக்கும். யாருக்கெல்லாம் டிசபிலிட்டி பென்ஷன் கிடைக்குதோ அதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கம்யூட்டேஷன் எவ்வளோ கட் ஆகுது, எந்த டேட் வரைக்கும் கட் ஆகும் அப்படின்ற டீட்டெயிலும் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து எப்போ சப்மிட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பென்ஷன் ஸ்லிப்லேயே வந்துடும். ஸோ நீங்கள் வந்து பென்ஷன் ஸ்லிப்பை வந்து டவுன்லோட் பண்ணி செக் பண்ணும்போதே உங்களுக்கு அதிகப்படியான உங்களுக்கு பர்சனலான என்ன டேட்டாலாம் தேவைப்படுதோ அந்த டேட்டாலாம் பார்த்தீங்கன்னாக்கா அதிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ பென்ஷன் ஸ்லிப்பில் உங்களுக்கு வந்து சரியாக இருக்குன்ற பட்சத்தில் உங்களுக்கு எல்லா டேட்டாவும் வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பர்ஸ் போர்ட்டல்லேருந்து நம்ம லைஃப் சர்டிஃபிகேட்டை வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். இது வந்து லைஃப் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து பயோமெட்ரிக் டிவைஸ் வந்து தேவைப்படும். அதனால தான் நம்ம வந்து ஜீவன் பர்மான் ஆப்பை வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஜீவன் பர்மான் ஆப் மூலிமா நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எந்த டிவைஸும் வந்து வாங்க தேவையில்லை. அதே போல் அதுக்காக காசும் வந்து செலவு பண்ண தேவையில்லை. ஏன்னா மொபைலில் வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது அது கேமரா மூலிமா அது வந்து ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் மூலிமா உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கறதுனால ஸோ தேவையில்லாமல் பணம் விரையை வந்து இங்கே தவிர்க்கப்படும். ஸோ லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கறத வந்து ஸ்பர்ஸ் மூலிமா கொடுக்கலாம். ஆனால் பயோமெட்ரிக் டிவைஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஸ்பர்ஸில் டிஎல்சி சப்மிட் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஃப்எம்ஏ ஃபிக்ஸட் மெடிக்கல் அலவன்ஸு
இது வந்து யாருக்கெல்லாம் ஸ்டாப் பண்ணணுமோ அவங்க வந்து நோ கொடுத்துட்டு இது வந்து ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். அப்படி வேணுன்றவங்க எஸ் கொடுத்துட்டு இதோட ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். ஸோ யாரெல்லாம் இசிஹெச்எஸ் வாங்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு எஃப்எம்ஏ வந்து கிடைக்காது. இசிஹெச்எஸ் பெனிஃபிட் எடுக்காதவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னாக்கா எஃப்எம்ஏ வந்து கிடைச்சிருக்கும், ஃபிக்ஸ்டு மெடிக்கல் அலோன்ஸு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இண்டிவிஜுவலோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அட்ரஸு. ஸோ இந்த மாதிரி டேட்டாலாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்காக எந்த டாக்குமெண்ட்டும் வந்து நீங்கள் சப்மிட் பண்ண தேவை இருக்காது. அதே போல் ஸ்பௌஸோட மொபைல் நம்பரோ இல்லை இமெயில் ஐடி சேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக நீங்கள் இதுக்கு முன்னாடி சோல்ஜர் போர்டில் போயிட்டு அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ண பிறகு தான் உங்களுக்கு வந்து அட்ரஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆனால் எக்ஸர்வீஸ்மேன் ஆகிட்டீங்க, நீங்கள் வந்து ஸ்பர்ஸ் போர்ட்டில் மைக்ரேட் ஆகிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கான அட்ரஸ் சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அப்டேட் கொடுக்கும்போது அது ஒன் டைம் ஓடிபி மூலிமா கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணிவிடும். அந்த ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் நம்பரில் வந்து ஜென்ரேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எந்தெல்லாம் இதில் சேஞ்ச் பண்ணீங்களோ இந்த ஸ்டேட்டஸ் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக ட்ராக் ஸ்டேட்டஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனில் யாருக்கெல்லாம் ஆர்ஓ வெரிஃபைன்னு போட்டிருக்கோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரெக்கார்ட் ஆஃபீஸில் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இப்போ உதாரணமாக நேம் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட சர்வீஸ் ரெக்கார்டில் என்ன நேம் இருக்கோ அதை வந்து நீங்கள் கொடுக்குறன்ற பட்சத்தில் நீங்கள் நேம் சேஞ்ச் கொடுத்துருக்கீங்கனாக்கா அது வந்து ரெக்கார்ட் ஆஃபீஸ் வெரிஃபை பண்ண பிறகு தான் அப்டேட் பண்ணுவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்குறதும் சரி இதில் வந்து அப்டேட் ஆகிருக்கும். மற்ற சேஞ்சு என்ன சேஞ்ச் பண்ணியிருந்தாலும் அதோட டைட்டில் போட்டு அதுக்குன்னு டோக்கன் நம்பர் இஷ்யூ ஆகும். அது வந்து ப்ரொசீட் ஆகிடுச்சுனாக்கா இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்கும். அப்படி இல்லை ரிஜெக்ட் ஆகிடுச்சுனாக்கா ரெட் கலரில் வரும். ஸோ எதெல்லாம் ரிஜெக்ட் ஆகுதோ அதுக்கான அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று வந்து நேமோ இல்லை டேட் ஆஃப் பர்த்தோ இல்லை மிஸ்மேட்சாக இருக்கும், இல்லை வேறு ஏதாவது தப்பான தவறுதலான ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணதுனால அது வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரிஜெக்ட் ஆனது வந்து நீங்கள் சரி பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்டேட் பண்ணிக்கலாம். எதெல்லாம் ப்ரொசீட் ஆகிடுச்சோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்டேட் ஆகிடுச்சு. எப்போ உங்களுக்கு குறைஞ்சன பிபிஓ அப்டேட் ஆகுதோ அந்த டைமில் நீங்கள் சேஞ்ச் பண்ண டேட்டாலாம் அதில் மென்ஷன் ஆகிட்டு புதுசாக பிபிஓ ஜென்ரேட் ஆகும்போது அதில் எல்லாமே வந்து சரியாயிட்டு உங்களுக்கு குறைஞ்சன பிபிஓ அப்டேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு டேட்டாவும் நீங்கள் எந்த டேட்டா சேஞ்ச் பண்ணாலும் சரி நெக்ஸ்ட் உங்களுக்கு எப்போ குறைஞ்சன பிபிஓ அப்டேட் ஆகுதோ அந்த பிபிஓவில் அந்த ஓல்டு வேல்யூ நியூ வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா சேஞ்ச் ஆகிட்டு உங்களுக்கு புது பிபிஓ வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து பிபிஓ ஜென்ரேட் ஆகிறதுக்கு லேட் ஆகலாம். ஆனால் நீங்கள் வந்து டேட்டா சேஞ்ச் பண்ண பிறகு ஜென்ரேட் ஆகிற குறைஞ்சன பிபிஓவில் கண்டிப்பாக நீங்கள் சேஞ்ச் பண்ண டேட்டா வந்து சேஞ்ச் ஆகிருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். அப்படி சேஞ்ச் ஆகலைன்ற பட்சத்தில் நீங்கள் 1800-180-5325 என்ற பிசிடிஏவோட டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி அந்த டேட்டா அப்டேட் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். அப்படி அப்டேட் ஆகிட்டு இருக்குனாக்கா நெக்ஸ்ட் குறைஞ்ச பிபிஓவில் அந்த டேட்டா வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்காக நீங்கள் வந்து ரெக்வஸ்ட்டுமே அந்த கஸ்டமர் கேர் மூலமாக கொடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீக்லி டேஸில் மட்டும்தான் இருப்பாங்க. அதே போல் நம்ம டிஐஏவியோட ஒரு கஸ்டமர் கேர் நம்பரும் கொடுத்துருக்கோம். அது வீடியோட லிங்க்கை வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலயமாவும் நீங்கள் வந்து தமிழ்லேயே பேசி உங்களோட என்ன பென்ஷன் ரிலேட்டடாக இஷ்யூ இருக்கோ அந்த இஷ்யூ வந்து நீங்கள் அவங்க மூலியமாக வந்து சால்வ் பண்ணிக்கலாம். அதாவது அரியரும் கிடைக்கல, இல்லை பென்ஷன் வந்து ஸ்டாப் ஆகிருக்கு, என்ன ரீசனுக்காக பென்ஷன் ஸ்டாப் ஆகிருக்கு அப்படி தெரியலன்ற பட்சத்துலையும் நீங்கள் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசி உங்களோட சந்தேகங்களுக்கான விடை வந்து தேடிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ பற்றின வேறு எதனா கருத்து இருக்குது இல்லை சந்தேகம் இருக்குன்ற பட்சத்தில் இல்லை வேறு எதனா டேட்டா உங்களுக்கு தேவைப்படுறதுங்கிற பட்சத்தில் அதை வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ அதை பற்றின டேட்டா எடுத்து நம்ம வீடியோ போடலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துங்க, நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.